நல்லா இருக்கு. அக்கா, ஐயோ அக்கா. ஹலோ நந்தினி, என்னாச்சு ஆண்டி? அகிலா போய் சேர்ந்துட்டாளா? எங்க போய் சேர்ந்தா? அவ போய் சேர்ந்திருந்ததா அந்த சந்தோஷமான விஷயத்த நானே உனக்கு போன் பண்ணி கொண்டாடி இருப்பேனே. ஸ்பாட் அவுட் பண்ணாத ஸ்கெட்ச் போட்டிருந்தேன். ஆனா அந்த லாரி டிரைவர் சொதப்பிட்டான். லாரில இருந்து தப்பிச்ச அகிலா மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிட்டதா அந்த டிரைவர் வந்து சொன்னான். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க ஆண்டி? அந்த அகிலாண்டீஸ்வரிக்கு இப்ப எப்படி இருக்கு? நாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். அவளுக்கு தலையில அடிபட்டு பிளட் பிளாக் ஆயிருக்கு. ஆபரேஷன் பண்ணனும் டாக்டர் சொல்லிருக்காங்க. அப்போ அந்த அகிலாண்டீஸ்வரியோட கண்டிஷன் சீரியஸ் தான். நிலைமையெல்லாம் என்னமோ சீரியஸா தான் இருக்கு. ஆனா இவனுங்க கிட்டதான் கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்களே. அந்த பணத்தை கொட்டி ஃபாரின்ல இருந்து சீஃப் டாக்டர் ஸ்பெஷல் டாக்டர்னு எவனையாவது கூட்டிட்டு வந்து புழைக்க வச்சிருவாங்க நந்தினி. அப்படி நடக்க கூடாது ஆண்டி, அப்படி நடக்கவே கூடாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அகிலா வீட்டுக்கு போனமா தான் திரும்பி போணும். நானும் அதைத்தான் ஆசைப்படுறேன். ஆனா என்ன நடக்கும் தெரியலையே. அந்த டிரைவர் மட்டும் அவளை ஸ்பாட்லயே அடிச்சு தூக்கி தொலைச்சு கட்டியிருந்தான்னா இந்நேரத்துக்கு அவ செத்த செய்தியே நம்ம சந்தோஷமா கொண்டாடி இருக்கலாம். இப்படி நாம டென்ஷனா இருந்திருக்க வேணா பாரு. இது எனக்கு கிடைச்சிருக்கிற கோல்டன் சான்ஸ் ஆண்டி. இத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அகிலாண்டீஸ்வரிக்கு எண்டு காட் போட்டே தீருவேன். இதுக்கப்புறமும் அகிலாண்டீஸ்வரி உயிர் வாழ்ந்தா அவ வாழ்ற ஒவ்வொரு நாளும் நான் செத்ததுக்கு சமம் ஆண்டி. சூப்பர் நந்தினி, இந்த வெறி அப்படியே இருக்கணும். அவளுக்கு எண்டு காடு போட்டே தீரணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஆண்டி? இங்க அகிலாண்டேஸ்வரிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த இன்னும் ஆதிக்கு சொல்லல, சொல்ல போறதும் இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அதிரடி நாயகன் இப்போ இங்க இல்லாதது உனக்கு ரொம்ப வசதியா போச்சு நந்தினி. அதை எப்படியாவது கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இவளை முடிச்சு கட்டுற வழிய பாரு. கவலைப்படாதீங்க ஆண்டி, அகிலாண்டீஸ்வரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிரோட திரும்பவே மாட்டா. நீங்க மட்டும் அங்க இருந்துகிட்டு என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்ப இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நந்தினி, கண்டிப்பா சொல்றேன். வச்சுட்டுமா? உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் அகிலா. எங்க கல்யாண சர்டிபிகேட் அம்மா கண்ணுல படாம காப்பாத்தணும் தானே வேண்டினேன். அதுக்காக அம்மாவுக்கு இப்படி ஒரு ஆபத்தை கொடுத்துட்டீங்க. கம்பீரத்துக்கே அடையாளமான எங்க அம்மா இப்போ பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாவோட இந்த நிலைமைக்கு நான் வேண்டினதுதான் காரணம்னு குற்ற உணர்ச்சி எனக்கு கூனி குறுகி நிக்க வைக்குது. நான் அப்படி வேண்டினது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. என்னோட தப்ப பொறுத்துக்கிட்டு எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தி கொடு. பாத்தி அவள அகிலாண்டீஸ்வரி சீக்கிரமா குணமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. டாக்டரோட ட்ரீட்மெண்ட்டை விட இவ பிரார்த்தனைக்கு பவர் அதிகம் மித்ரா. என்னாண்டி சொல்றீங்க? அகிலாண்டேஸ்வரி கண்ணு முழிக்கிற வரைக்கும் இவ சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. பிரார்த்தனை வேண்டுதல்னு அவளே வருத்திப்பா.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட என்ன சொன்னா கேட்டல்ல? அம்மாவுக்கு எனக்கும் ஒரே குரூப் ரத்தம், அம்மாவுக்காக என் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கள காப்பாத்துக்குன்னு சொன்னால. அகிலாவை காப்பாத்துறதுக்கு ரத்தம் மட்டும் இல்ல, இவ உயிரையும் கொடுப்பா. ஆனா அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது, நடக்கவும் விடக்கூடாது. கரெக்ட் ஆண்டி. ஆனா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அகிலாண்டேஸ்வரிக்கு பிளட் குரூப் ரேருங்கிறதுனால எப்படியும் இவ ரத்தம் கொடுக்கறேன்னு முன்னாடி வந்து நிப்பா. அவ ரத்தம் கொடுத்துறாம நாம தான் பாத்துக்கணும். அது எப்படி முடியும்? புருஷோத்தமனும் மத்த எல்லாருமே இவ பக்கம்ல இருக்காங்க. நீ இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? பிளட் கொடுக்கணும்னா முதல்ல பிளட் டொனேட் பண்றவங்க ஆரோக்கியமா இருக்கணும். இவ ஏற்கனவே அகிலாமான்னு ஒரேடியா உருகி சாப்பிடாம தூங்காம வீக்கா இருக்கா. இப்ப நாம கொஞ்சம் லைட்டா சீண்டி விட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், சுத்தமா சாப்பிட மாட்டா. புரிஞ்சுதா ஆண்டி? நாளைக்கு வரைக்கும் இவ சாப்பிடாம பட்னி கிடந்தா இவளால நாளைக்கு அகிலாவுக்கு ரத்தம் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான் மித்ரா. எந்த காரணத்தை கொண்டு இவ அகிலாவுக்கு ரத்தம் கொடுத்து அவளை காப்பாத்திரக்கூடாது. அதான் நம்ம டார்கெட். ஓகே ஆண்டி, வாங்க நம்ம டார்கெட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ம். ஏய், என்னடி ஜூனியர் நடிகையர் திலகம், பரவாயில்லடி, மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில சோகமா இருக்கிற மாதிரி சீன் போடுறிய. வர வர நடிப்புல நீ நல்லா தேறிட்ட. இப்படியே மெயின்டைன் பண்ணு, அவார்டு உனக்கு தான். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மாவை நினைச்சு நானே ரொம்ப வேதனையில இருக்கேன். ஓய், இந்த மாதிரி சீன் எல்லாம் வேற எங்கேயாவது போடு, என்கிட்ட வேணாம். அகிலா ஆண்டி போய் சேர்ந்துட்டா அப்புறம் நீயும் அதையும் ஒண்ணு சேர்றதுக்கு யாரும் தடையா இருக்க மாட்டாங்க. அதனால தானே நீ இப்போ அவங்க நிலைமையை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஆமா, பின்ன இருக்காதா? அந்த அருண், ஐஸ்வர்யா, திடீர் ஜேம்ஸ் பாண்ட் எல்லாரையும் இவ கைக்குள்ள வளைச்சு போட்டுக்கிட்டா. இப்போ மிச்சம் இருக்கிறது அகிலா மட்டும்தான். அவ எப்படியோ இவ காதலுக்கு ஒத்துக்க போறதில்ல. அதனால அவ ஒரேடியா போய் சேர்ந்துட்டா உனக்கு நல்ல சந்தோஷமா தானே இருக்கும். போதும், நிறுத்துங்கம்மா. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு கேவலமானவ இல்ல. இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப உயர்வா நினைக்கிறது அகிலாமாவை தான். அகிலாமாக்காக என் உயிரை மட்டும் இல்ல, என் உயிரை விட மேலா நினைச்ச என் காதலையும் இழக்க தயங்க மாட்டேன். பரவாயில்லையே, இவ அகிலாண்டேஸ்வரிக்காக இவ காதல இழக்க கூட தயங்க மாட்டாளாமே. அதையும் பாக்குறேன். நம்ம சங்கத்துக்கு அகிலாண்டேஸ்வரி மேடம் தலைவரான பிறகு அவங்க இல்லாம ஒரு செயற்குழு கூட்டம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். முத தடவையா அகிலாண்டேஸ்வரி மேடம் இல்லாம இந்த கூட்டம் கூடியிருக்கு. அகிலாண்டேஸ்வரி மேடம் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்கிற இந்த நேரத்துல இந்த அவசர கூட்டம் எதுக்குன்னா, ஏற்கனவே முடிவு பண்ணுன நாளைக்கு நடக்க இருக்கிற ஃபங்க்ஷனை பத்தி நாம கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த கூட்டமே. கூட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் அகிலாண்டேஸ்வரி மேடம் சீக்கிரம் குணமாகி இந்த சேர்ல வந்து உட்காரணும்னு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். நீங்க என்னதான் பிரார்த்தனை பண்ணாலும் இனிமே அகிலாண்டேஸ்வரி கண் முழிக்கவே மாட்டா. நான் அவளை கண் முழிக்க விட மாட்டேன். காலியா இருக்கிற இந்த தலைவர் பதவி சீட்டு எனக்கு தான். அகிலாவால திரும்பி வந்து இந்த சீட்ல உட்கார முடியாது. நான் உட்காரவும் விட மாட்டேன். பொருளாளர் சொன்ன மாதிரி அகிலாண்டேஸ்வரி மேடம் இல்லாம இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது எனக்கே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா நாளைக்கு நடக்க இருக்கிற ஃபங்க்ஷனை
சந்தோஷமா நல்ல கிராண்டா ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அவங்க குணமாயி வர வரைக்கும் ஃபங்க்ஷனை தள்ளி வச்சுக்கலான்னா மினிஸ்டர் நாளைக்கு தான் டேட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் முடிஞ்சு நடக்கிற முதல் ஃபங்க்ஷன், அதை தள்ளி வச்சா ராங் சென்டிமெண்டா இருக்கும். அதனால திட்டமிட்டபடி நாளைக்கு ஃபங்க்ஷன் நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். இப்போ தலைவர் இல்லாததுனால அந்த இடத்துல பொறுப்பா இருந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்த ஒருத்தரை தேர்ந்தெடுக்க தான் இந்த அவசர கூட்டம். புதுசா ஒருத்தர் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை மேடம். அகிலாண்டேஸ்வரி மேடம் இடத்துக்கு பொருத்தமான ஆள் நீங்க தான். ஐயோ, அகிலாண்டேஸ்வரி மேடம் எங்க, நான் எங்க? அவங்க இடத்துல என்னெல்லாம் வச்சு பார்க்காதீங்க. இல்லை மேடம், அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். அகிலாண்டேஸ்வரி மேடம்கிட்ட இருக்கிற கம்பீரம், தைரியம், அதிகாரம் எல்லாமே அப்படியே உங்கள்கிட்ட இருக்கு மேடம். ஆமா மேடம், அகிலாண்டேஸ்வரி மேடம் திரும்ப வர்ற வரைக்கும் நீங்களே தலைவரா இருந்து இந்த சங்கத்தை வழி நடத்துங்க. நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனையும் கிராண்டா சிறப்பா நடத்துங்க. அப்ப நாளைக்கு மினிஸ்டர் தலைமையில நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு நந்தினி மேடம் தான் தலைவர். எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேன் மேடம். நாளைக்கு மினிஸ்டர் அர்ஜென்ட்டாக டெல்லி போகிறாராம். அதனால் ஃபங்க்ஷனை அடுத்த வாரம் தள்ளி வச்சிருக்க சொல்லியிருக்காராம். மினிஸ்டர் பிஏ இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னார் மேடம். மினிஸ்டர் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அடுத்த வாரம் வச்சுக்க சொல்லியிருக்காரு. அதனால நாளைக்கு நாம ஃபங்க்ஷன் நடத்தினா அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். மினிஸ்டர் டேட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். அதுக்குள்ள அகிலாண்டேஸ்வரி மேடமும் குணமாகி வந்துருவாங்க. அதுவும் கரெக்ட் தான். எதுக்கு மேடம் மினிஸ்டர் பொல்லாப்பு? மந்திரி டேட் தள்ளி போனது கூட அகிலாண்டேஸ்வரி மேடம் ஃபங்க்ஷனில் கலந்துக்கணுங்கிறதுக்காக தான். அவங்க வந்ததுக்கு அப்புறமே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமே. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். ஓகே தானே? அப்ப அப்படியே பண்ணிடலாம். ஓகே. எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. பார்வதி, முதல்ல நீ இந்த ஜூஸ குடி. வேண்டாம் ஐஸ்வர்யா அம்மா, பச்சை தண்ணி குடிக்கிற மனநிலைமையில கூட நான் இப்ப இல்ல. இந்த ஜூஸை எப்படி குடிக்க முடியும்? கா, நீ உனக்காக குடிக்க வேணாம், அகிலம்மா காய்ச்சி குடிக்கா. ஆமா நீங்க பிளட் டொனேட் பண்ண வந்தப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க? நீங்க சரியா சாப்பிடாதனால உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தானே உன்னால பிளட் டொனேட் பண்ண முடியாதுன்னு வெளியே அனுப்பிச்சாங்க. அதை நினைச்சாதான் சின்னையா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ இப்படி வேதனை பட்டுக்கிட்டு எதுவுமே சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருந்தா ஆண்டிக்கு உன்னால ரத்தம் கூட கொடுக்க முடியாது பார்வதி. ஆமா உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரே பிளட் குரூப் அப்படிங்கறதுனால நான் வெளியே எங்கேயுமே பிளட் குரூப் ஏற்பாடு பண்ணல. பிளட் பேங்க்ல கூட பிளட் குரூப் ஸ்டாக்கே இல்ல. நீங்க சாப்பிட்டு தெம்பா இருந்து பிளட் கொடுத்தாதான் அம்மாக்கு ஆபரேஷனே பண்ண முடியும். அதனால சாப்பிடுங்க. அம்மாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சி என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த நிலைமையில எப்படி குடிக்க முடியும், சாப்பிட முடியும்? நீ சாப்பிட்டாதான்க்கா ரத்தம் கொடுக்க முடியும். ரத்தம் கொடுத்தாதான் அம்மாவுக்கு ஆப்ரேஷனே பண்ண முடியும். ஆப்ரேஷன் பண்ணாதான் அம்மாவை காப்பாற்ற முடியும். அதனால நீ கொஞ்சமாச்சும் சாப்பிட்டுதான்க்கா ஆகணும். ப்ளீஸ் சாப்பிடுக்கா. அழாத பார்வதி, உன் கண்ணீரால ஆண்டியை குணப்படுத்த முடியாது. உன்னோட ரத்தம் தான் ஆண்டியை சேவ் பண்ணும். முதல்ல இதை குடி, அப்புறமா சாப்பிட்டு தெம்பாயிடு. அதுக்கப்புறம் கண்டிப்பா ரத்தம் கொடுக்கலாம். அண்ணி, நீங்க லேட் பண்ண அம்மாவுக்கு தான் ஆபத்து. சீக்கிரம் குடிங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, குடிங்க. சிதி, இப்ப எதுக்கு பார்வதி குடிக்கிற ஜூஸை தட்டி விட்டீங்க? ஆண்டிக்கு பிளட் கொடுக்கறதுக்கு தான் பார்வதி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அதை இப்படி கெடுத்துட்டீங்களே. ஐஸ்வர்யா, யாருக்கு ரத்தம் கொடுக்கறது? ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு கேவலம் ஒரு வேலைக்காரி ரத்தம் கொடுப்பாளா? அதெல்லாம் இங்க நடக்காது. சித்தி, அம்மாவோட பிளட் குரூப் ரேர். அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. பார்வதிக்கும் அம்மாவுக்கும் ஒரே பிளட் குரூப். அது மட்டும் இல்ல, அம்மா ஏற்கனவே பார்வதிக்கு பிளட் கொடுத்துருக்காங்க.
போதும் நிறுத்து. இங்க பாரு அருண், உனக்கு விவரம் பத்தாது. அக்கா இவளுக்கு ரத்தம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க குடுக்கிற பரம்பரை, அடுத்தவங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம். ஆனா இவ வாங்குற இடத்துல இருக்கா. இவகிட்ட நாம ரத்தம் வாங்கினா அதை விட அவமானம் எதுவுமே இல்ல. இது வரைக்கும் இந்த ரத்தத்துல மட்டும்தான் பேதம் பார்க்காம இருந்தாங்க. இப்ப அதுலயும் நீங்க பேதம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப ஆண்டியோட ஆபரேஷனுக்கு பிளட் வேணும், என்ன பண்ண போறீங்க? தேவையான பிளட்ட நாங்க வெளியில ஏற்பாடு பண்ணிட்டோம். பிளட் வந்துட்டு இருக்கு. இவளோட பிளட் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த சமையல்காரி ரத்தம் ஒன்னும் என் அக்கா உடம்புல ஓடணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. தேவையான ரத்தம் வர வேண்டிய இடத்துல இருந்து வந்து சேரும். வந்துட்டா ரத்தம் கொடுக்கறேன். நர்ஸ், பிளட் வந்துருச்சா? இதோ இப்ப வந்துரும், கொஞ்ச நேரத்துல வந்துரும். இவ்வளவு நேரமா இதே சொல்லிட்டு இருப்பீங்க. இப்பதான் ஃபோன் பண்ணேன். ஆண்டுதே தான். இப்ப வந்துருவாங்க. என்ன பிளட் வந்துருச்சா? வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? நீங்க பிளட் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னதுனால தான் நாங்க அதுல தலையிடாம இருந்தோம். ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இப்ப பிளட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. வனஜா கொஞ்சம் சீக்கிரம் ஃபோன் பண்ணு வனஜா, ப்ளீஸ் வனஜா. இதோ இப்ப ஃபோன் பண்றேன் மாமா. பண்றேன். டாக்டர், சாரி டாக்டர். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சீக்கிரமா பிளட்ட வர வைக்கிறதுக்கான வழியை பாருங்க. வாங்க. சொல்லுங்க ஆண்டி. என்னத்த சொல்றது நந்தினி? நானும் ரத்தம் வந்துரும் வந்துரும் இவ்வளவு நேரம் தான் இவங்களை சமாளிச்சிட்டு இருக்கிறது. இங்க பாரு, இதுக்கு மேலயும் பிளட் வந்துரும் சொல்லி அவங்கள சமாளிக்க முடியாது. டாக்டர் வேற வந்து ஏன் இன்னும் பிளட் அரேஞ்ச் பண்ணலன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமையல்காரிய சத்தம் போட்டு அவளே ரத்தம் கொடுக்க விடாம தடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா ரத்தம் வந்து சேரல, ஏறத்தை உறிஞ்சி எடுத்துருவாங்க. பயப்படாதீங்க ஆண்டி, உங்க மேல பழி வர அளவுக்கு நான் விட்டுற மாட்டேன். இப்போ பிளட் வந்துரும். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிளட் அகிலாண்டேஸ்வரிக்கு போய் சேராது. என்ன சொல்ற நந்தினி? அப்ப அகிலாண்டேஸ்வரிக்கு ஆபரேஷன் நடக்காதா? நான் நடக்க விட்டுருவேனா ஆண்டி? நந்தினி, அவளுக்கு ரத்தம் கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? பிளட் வந்து சேரும் போது என் ஆளுங்க 2 பேர் அங்க இருப்பாங்க. நடக்க வேண்டியத அவங்க பாத்துக்குவாங்க. என்ன நடக்குதுன்னு நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கே சஸ்பென்ஸா? இவ பில்டப்லாம் நல்லா தான் கொடுக்கறா. இதையாவது சொதப்பி தொலையாம அகில அவன் மேல அனுப்பணுமே. அக்கா, வனஜா. மாமா பேசிட்டேன் மாமா. இதோ இப்ப வந்துருவாங்க. 2 நிமிஷம் தான். மாமா பிளட் வந்தாச்சு. பிளட் வரும்போது கூட அவ ஆளுங்களும் வருவாங்கன்னு நந்தினி சொன்னாலே, அவனுங்க எங்க இருக்கானுங்க? மச்சி அங்க பாரு.